ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சாரதாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அது வர வழியில் பார்த்தீங்கன்னா கங்காவும் யமுனாவும் ஃபோன் பண்ணி திட்டுறாங்க. அவன் மேலே இருக்கிற கோவத்தில் எங்கள் ஃபோனை கூட எடுக்காமல் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, ஏதாவது கோவம் வந்தால் திட்டுங்க, இப்படிலாம் வீட்டை விட்டு வெளில போகாதீங்கன்ற மாதிரி அவங்கள அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. சாரதா வந்து விஜய் உள்ளே கூப்பிட அவர் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ காவேரி வந்து உள்ளே கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடவும், இல்லை நான் சாரி கேட்டேன், அதுக்கு நீங்கள் எந்த பதிலுமே சொல்லியே அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் வாய்ஸ் நோட் அனுப்பின அப்போவே நான் உங்களை மன்னிச்சிட்டேங்க, நீங்கள் அதுக்கப்புறமும் இதை பண்ணவும் தான் எனக்கு கோவம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இவரும் சமாதானம் ஆகி வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்போ காஃபியெல்லாம் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, விஜய்க்கு ஒரு ஃபோன் வருது தாத்தா கிட்டேருந்து. இது மாதிரி அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் மாத்திரை மருந்து எதுவும் சாப்பிட மாட்டேறான்னு சொல்ல, இதை கேட்ட காவேரி வந்து கோவப்படுறாங்க. ஏங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லையே, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லணும் போது, இல்லைங்க அவளை பார்க்க தான் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணீங்க, அதனால் உங்களை வந்து பார்க்க வேண்டியதாக போச்சு அப்படின்னும் போது சொல்லும் போது காவேரி ஒரு மாதிரி கோவப்படுறாங்க. எங்கள் அம்மா எங்கேயாவது போயிட்டு போகிறாங்க, அதுக்காக நீங்கள் வந்து குழந்தைய எப்படி விட்டு வருவீங்களா, சரி வாங்க நானும் கூட வரேன்ற மாதிரி காவேரியும் வீட்டில் போய் குழந்தைய பார்த்தா குழந்தை வந்து ரொம்ப ஜுரத்தில் இருக்காங்க. அப்புறம் கஞ்சிலாம் வச்சு கொடுத்து பாப்பா வந்து என்ன மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. பாப்பா வந்து இன்னைக்கு ஒரு நாள் என் கூடயே இருங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லாமல் அங்கேயே தங்குற சூழல் வருது. அப்புறம் விஜய் இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோட முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.